வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A அந்த பதவிகளுக்கான அந்த மெயின் எக்ஸாமினேஷன்ஸ், நமக்கு தெரியும் இந்த மெயின் எக்ஸாமினேஷன் தான் முக்கியம். இந்த ப்ரிலிம்ஸுங்கிறது குவாலிஃபை. இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஹர்டலாக இருக்காது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியான எக்ஸாமினேஷன் when கம்பேர் டு மற்ற எக்ஸாமினேஷனை கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா, எடுக்க போகிறது 55,000 to 60,000 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த குவாலிஃபைங் குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி when கம்பேர் டு குரூப் 4 எக்ஸாம் ஆர் குரூப் 1 எக்ஸாம் ஆர் எனி அதர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். இதோடைய பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் தகுதி தேர்வுக்குரிய பேப்பர். அதுவும் வந்து நீங்கள் ஒரு தமிழ் ஏற்கனவே நீங்கள் ஸ்கூல் லெவலில் படிச்சிருந்தீங்கன்னா போதும். நீங்கள் பொது தமிழ் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் குரூப் 2ல் ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துருக்கலாம். அது பொது தமிழ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த தகுதி பேப்பர் 40 மதிப்பெண் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? அதை வந்து ஈவன் ஒரு 1 வீக்கெலாம் அதிகம். 1 வீக்குங்கிறதே அதிகமாக நாட்கள். சரிங்களா? ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கனாலே போதும். அது பொது தமிழ் எடுத்தவங்க வந்து கிட்டத்தட்ட அதை பார்க்க அவசியமே கிடையாது. ஜஸ்ட் எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கணும், அந்த பேட்டர்ன் மாடல் கொடுத்துருக்காங்கல்ல டிஎன்பிஎஸ்சி, அதை மட்டும் பார்த்தா போதும். அதையும் நம்ம பார்க்கலாம் இருக்கும். ஸோ இது வந்து பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் இதுதான் ஸ்கோரிங் பேப்பர். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்கு. அதுவும் முனிசிபல் கமிஷனர் போன்ற போஸ்ட்டுக்கெல்லாம் இன்டர்வியூ கிடையாது. அதனால் இந்த மதிப்பெண்ணை மட்டும் வச்சு தான். ஸோ அதனால் இதில் தான் நீங்கள் உங்களுக்கு மேக்ஸிமைஸ் யுவர் ஸ்கோர். ஸோ இன்டர்வியூ போகக்கூடிய போஸ்ட், அந்த இன்டர்வியூவோட ஸ்கோர் வந்து நம்ம கையில் மோஸ்ட்லி கிடையாது. ஸோ இந்த பேப்பர் வந்து 300 மதிப்பெண்கள் 3 மணி நேரத்தில் எழுதணும். இதே குரூப் 1 பேப்பர் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 250 மதிப்பெண்கள் ஆக்கிட்டாங்க 3 மணி நேரம். ஸோ அப்போ இங்கே 300 மதிப்பெண்களாக இருந்தது. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பழைய குரூப் 2 லாஸ்ட் டைம் எழுதின குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, இது கடைசியாக குரூப் 2ல் நடந்த ஜெனரல் ஸ்டடீஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதில் உங்களுக்கு 3 மதிப்பெண் வினாக்கள் இருந்தது. பிறகு 8 மதிப்பெண் வினாக்கள் இருந்தது. இப்போ பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மதிப்பெண்கள் வினா, அடுத்து 30 மதிப்பெண்கள் வினாக்கள் கூட இருந்தது. ஸோ இப்போ உள்ளதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பழசெல்லாம் மறந்துடுங்க. ஸோ இப்போ வந்து 6 மதிப்பெண்கள் வினா கேட்க போகிறோன்னு சொல்கிறாங்க. 6 மதிப்பெண்கள். இந்த 6 மதிப்பெண்களுக்கு எத்தனை வார்த்தைகள் எழுதணும், சொற்கள் எழுதணும் அப்படின்னா, நாட் எக்ஸீடிங், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 50 வார்த்தைகள் எழுத சொல்லவே இல்லை, 50 வார்த்தைக்கு மேலே போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு 40ஓ 45ஓ அது வரைக்கும் நீங்க எழுதலாம். என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரெலவெண்டா எழுதணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வினாக்கள் நீங்க எழுத வேண்டி வரும். மொத்தம் 18 கொடுத்துருப்பாங்க. அப்போ 3 வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. அப்போ 15 வினாக்கள் எழுதணும். 15 6 90 மதிப்பெண்கள். ஸோ ஒவ்வொன்றையும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வெப் அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க இப்போ லேட்டஸ்டாக. ஸோ விண்வெளியில் ரொம்ப தூரமாக உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வியூ பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதானதுனால இப்போ நவீன அதற்கு அடுத்த வெர்ஷன் சொல்லக்கூடியது தான் இது பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஒவ்வொன்றையும் நடப்பு நிகழ்வுகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ தொலைநோக்கி 80 யார் அது பண்ணியிருக்கிறா, அது என்ன யார் உருவாக்கினா, அந்த மாதிரிலாம். அது அண்ட ஆராய்ச்சியில் அந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அது பங்களிப்பு என்ன அப்படின்றது எழுதணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது போன தடவை இந்த 3 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே பக்கத்தில் 3 கேள்விகள் எழுதுறதுக்கு இடம் விட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மதிப்பெண்கள். ஸோ அதனால் ஒரு அரை பக்கம் அந்த மாதிரி விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கு ஒரு 6 லைன் இருக்கா, ஸோ அதுக்கு ஒரு 8-9 லைன் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த டெபிசிட் ஃபினான்சிங் அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கலந்து இருக்குது. கலந்துரையை பற்றி போகுது. அடுத்து வந்து செக்ஷன் பியில் இதில் செக்ஷன் ஏல வந்து 9 கேள்விகள். ஸோ அப்போ அந்த ஒவ்வொன்றையும் வந்து கலந்து தான் வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது பிரிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி எந்த ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. பிரிவு ஆவில் கொடுக்கப்பட்டுள்ள 12 வினாக்கள் எவையேனும் 15 வினாக்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் கண்டிஷன்ஸ் இல்லைனால
இது ஒரே இதா கூட இருக்கலாம். இதுலயே வந்து செக்ஷன் ஏல 9, செக்ஷன் பில உங்களுக்கு 9 கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா டாபிக்குமே அதுல கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே வந்து கலந்துருக்கிறது. நீங்க செக்ஷன் ஏ பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே சயின்ஸ் தான். இது ஏதோ தவறுதலா வந்துருச்சு போல இருக்கு. அட்வான்டேஜ், டெபிசிட் ஃபினான்சிங், மற்றபடி எல்லாமே சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, சமூக பிரச்சனைகள் இருக்கிறது, ஆமா, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து 12 மதிப்பெண்கள், 150 வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுத வேண்டும். ஸோ 12 150 வார்த்தைகள். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 8 மார்க்கு 120 வார்த்தைகள். அதனால 12க்கு 150 வார்த்தைகள் கேட்டிருக்காங்க. இதுல 12 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. ஏதாவது அதுல 10 நம்ம எழுத வேண்டியது. ஸோ உங்களுக்கு 12 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல 10 கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். 10 × 12 120. கொடுக்கப்பட்டுள்ள 12 ஸ்பெல்லிங் தப்பு, அதான் தெரியும். 2 சொல்லி நான் போடணும் 12க்கு. ஸோ புறவேற்றுமை வடிவங்கள், allotropes of carbons list out the allotropic carbon and its usage. அப்புறம் தமிழ்நாட்டில் ஜவுளித்துறை தொகுப்பு வளர்ச்சிக்கு காரணமான காரணங்களை எழுதுங்க. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ நிதி அதிகாரங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இதில் பாருங்க, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து வருது பாருங்க. சயின்ஸ் வருது, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வருது, சோசியல் இஷ்யூஸ் வரும். ஸோ இது எல்லாமே ஒரே இதாக வருதுங்க. செக்ஷன் 2 செக்ஷனாக இங்கே பிரிக்கவே இல்லை, ஒரே இதாக. அங்கே செக்ஷனாக பிரித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஏன்னா மொத்தத்தில் நம்ம எழுதணும், அவ்வளோதான். மொத்தத்தில் 15 எழுதணும், 18ல் எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. இதுல இருந்து எவ்வளோ எடுக்கணும் செக்ஷனே அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 8 கொஸ்டின்ஸ். 8 கொடுத்ததில் 6 எழுதணும். இது 250 வார்த்தைகள், 15 மதிப்பெண். அப்போ 15 × 6 90 மதிப்பெண். இதே வரிசையா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 8 கேள்விகளையும் அப்படியே கொடுத்தாங்க, சரிங்களா? 8 கேள்விகளையும். ஸோ நார்மலா இதை வந்து ரூல்டு ஷீட் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதியிருக்கும், அதுக்கு இடையில கேப் விட்டுருப்பாங்க. அதுல வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமான கவனிக்கத்தக்க அம்சங்கள் என்ன அப்படின்னா, நீங்க கருப்பு பென்ல எழுதலாம், பால் பாயிண்ட் பென்ல எழுதலாம். அது ஒரே ஷேடு இருக்கிற மாதிரி எழுதணும். கலர்ஸ் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது, பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கெட்ச் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ப்ளூவும் பிளாக்கும் கலந்து எதுவும் யூஸ் பண்ணவே கூடாது. ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதை பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலிஜியஸ் சிம்பிள்ஸ் எதுவும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்லாம் போடக்கூடாது, ஆரோ போடக்கூடாது. நீங்கள் இப்போ பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதலாம். அதுக்கப்புறம் நிறைய டயக்ராம்ஸ் வரைஞ்சி பண்ணிங்கன்னா நிறைய மதிப்பெண் கிடைக்கும். டயக்ராம், ஃப்ளோ சார்ட்ஸ், மேப்ஸ் எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எல்லாமே நாட் எக்ஸீடிங். அந்த வார்த்தைகளுக்கு மேலே போச்சுன்னா டைமும் நமக்கு வேஸ்ட்டு, மதிப்பெண்ணையும் குறைப்பாங்க. குரூப் 2 மெயின்ஸுக்கு இந்த நியூ பேட்டர்ன்ல தான் டெஸ்ட் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. டெஸ்ட் பேட்சஸ், வகுப்புகள், அந்த டெஸ்ட் கொஷின்ஸ், அதுக்கு வந்து டீடைல்டு சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஹின்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் கோர்ஸை பற்றி டீடைல்ஸ் வேணும்னா அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்ட்டு. நன்றி.